உங்க பேரு? சாமிநாதன். சாமிநாதன். இங்க எத்தனை நாளா இருக்கிறீங்க? இந்த இடத்துல எத்தனை நாளா இருக்கீங்க? இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு. மகன் இருக்கும்போது என்னை வந்து கூப்பிட்டு வந்தேன். சரி. கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நான் எழுந்த எல்லாம் மருமகன் நானும் எல்லாம் ஒன்றா இருக்கோம். சரி. வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன். திடீர்னு அப்புறம் அவருக்கு ஆட்டோனாக்க வந்து செத்து போயிட்டேன். அப்போ வருஷமாச்சு. அப்புறம் மருமகன் வச்சுருந்தேன். அப்புறம் மருமகன் எனக்கு ஒத்துக்கலை. அவன் வந்து நான் ஏன் போகணும் சோறு போடணும் அப்படி இப்படி குடிச்சு விட்டான். சரி நான் இப்படி வைக்க நான் ஊருக்காரன் வாங்கிட்டு நான் இருக்கிறேன். அவரை விட்டு இங்கே வந்து இருந்தேன். சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதை வீட்டு போய் கொடுக்குறாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கே போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அங்கே போய்க்கலாம். சரிங்களா? என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மை. இன்று ஜூன் 22, 2025 வண்ணம் அறக்கட்டளையின் ஓர் மைல்கல். திருப்பூர் மாவட்டம் வடக்கு நெருப்பரிச்சல் பகுதியில் உள்ள ஓர் முதியோர் உணவுக்கும் உறங்குவதற்கும் இடமில்லாமல் தவித்து வந்த நிலையில் அந்த பகுதியில் நம் வண்ணம் அறக்கட்டளையின் ஸ்பான்சர் சபரி சலூன் கடை உரிமையாளர் சின்ராஸ் அவர் அந்த முதியோரை பார்த்து நம் வண்ணம் அறக்கட்டளை தலைமை அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் அந்த முதியோரை நமது நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு செய்த போது அவர்களின் உண்மை விவரங்களை சேகரித்ததில் அவருடைய மகன் இருவரும் இறந்த பிறகு அவரை கவனிக்க ஆள் இல்லாமல் இருந்ததில் அவருடைய மகள் வழி பேத்தி திருமதி ஜெகதீஸ்வரி திரு பழனிசாமி இருவரையும் தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரித்ததில் அவர்களும் மிகவும் வறுமையில் உள்ளதை அறிந்து இந்த முதியோரை முதியோர் காப்பகத்தில் சேர்ப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான ஆவணங்களையும் சேகரித்து திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டத்தில் இயங்கி வரும் மகிழ்ச்சி கருணை இல்லம் ஆண்கள் பாதுகாப்பு காப்பகத்தில் சேர்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தொடர்ந்து செய்ததில் இன்று நேரடியாக சென்று தலைவர் கனிராஜா, துணை செயலாளர் சுரேஷ்குமார், சமூக சேவகர் பார்த்தசாரதி இந்த முதியோரை மகிழ்ச்சி கருணை இல்லத்தில் சேர்த்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் மக்கள் சேவையில் வண்ணம் அறக்கட்டளை தலைமை அலுவலகம், திருப்பூர். நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த நமது பெற்றோர்களை அவர்களது முதுமை காலத்தில் கைவிடாமல் குழந்தை போல் பேணி காப்பதே நமது கடமையாகும். சரி.